அருமையான படம். வந்து எல்லோரும் வந்து பார்க்கலாம், எல்லாருக்கும் சூட் ஆகும். ஹீரோ தான். ஹீரோக்கு வந்து இது ஃபஸ்ட் படம் அதே இல்லை. ஆக்டிங்கில் மெச்சூரிட்டியாக இருக்குது. ஆக்டிங்கில் பக்கா பயணம் பண்ணியிருக்காரு. ஃபன்னாக இருக்குது. காமெடி எல்லாம் இல்லை, எல்லாமே சூப்பர் காமெடி இருக்குது. எமோஷன் சீன்ஸும் இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. மியூசிக் ஸ்டாண்டர்ட் சூப்பர் பண்ணியிருக்காரு. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லலாம்னா அவர் வேறு இவர் வேறங்க. அப்படி தான் நீ பார்க்குறத பொறுத்தாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி தான் தோணும். ஆனால் அப்படி தான் இல்லை, படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டு தான். உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபண்டு தான். அதான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன் வரும். நல்லா உங்களுக்கு நார்மலாக ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தான். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த மேக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்டிங் நல்லா இருக்குது. அந்த பேர் நல்லா இருக்குது. அதனால படம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு படம் மொத்தம் பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு பேர் நல்லா இருக்குன்னா படமே சூப்பராக தோணும். உங்களுக்கு பேர் 2 பேர் சூப்பர் பேர் அருமையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பார்க்க நல்லா இருக்குது. அதனால் படம் எங்கேஜிங்காக இருக்குது. உங்களுக்கு காமெடியெல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும். படம் நல்லா இருந்தது ப்ரோ. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி தோணுது. ஃபஸ்ட் ஹாஃப் தாண்டின உடனே படம் நல்லா காமெடியாக ஃபீல் குட்டாக நல்லா தான் போகுது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா படம். என்னது ப்ரோ? காமெடியில் நல்லா இருக்கு ப்ரோ. ஓரளவுக்கு புரியல ப்ரோ. ஹீரோ ஹீரோயின் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி ஃபீலிங். மற்றபடி எல்லாம் படம் நல்லா தான் ஆமாம். இல்லை ப்ரோ. டூரிஸ்ட் ஃபேமிலி அதுவும் நல்லா இருந்தது. இது ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இல்லை ப்ரோ. இந்த காலத்து யங்ஸ்டர்னு சொல்ல முடியாது. ஓவராலாக உள்ள லவ்வை சொல்லணும், அதுக்காக தான் மெயின் கான்செப்ட் மாதிரி தெரியுது. மற்றபடி இந்த லவ்வர்ஸ் டேக்கு இது ஓடுமான்னு கேட்டால் என்னால் கன்ஃபியூஸ் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு இல்லை ப்ரோ. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஹீரோ நல்லா இருக்குது. காமெடியாக இருக்குது. அவர் ஃபேஸுக்கும் அதுவும் காமெடி சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்குது. அவருக்கு புதுசாக பண்ணுற மாதிரியே இல்லை. ஓரளவு காமெடி சீக்வன்ஸ் நிறைய பண்ண மாதிரி நல்லா ஃபீல் கொடுத்தா நல்லா இருக்கு. 3 to 3.5 அந்த ரேட்டிங் தான். ஸோ ஏபிள் டு கனெக்ட் ஸோ மச் டு த மூவி. அதுவும் இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே கனெக்ட் பண்ண முடியுது இந்த மூவி கூட. நிறைய பேர் லவ் டுடே மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் நோ, இட்ஸ் நாட். லைக் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். லவ் பண்ணியிருக்கோமோ இல்லையோ வந்து ஸ்கூல் டேஸ் எல்லாமே வந்து இப்போ டு கனெக்ட். ரொமான்ஸும் சேர்ந்து அபிஷனுக்கு வந்து ரொம்ப ஹியூமர் சென்ஸ் வந்து நல்லா வந்து கம்பேர் பண்ண வேணாம் ப்ளீஸ். அபிஷன் வந்து ஒரு தனி ஆக்டராக பார்ப்போம். அவருக்கு வந்து ஹியூமர் ப்ளஸ் ரொமான்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மியூசிக் எப்படி அமைஞ்சிருக்கு? மியூசிக் வந்து லைக் தனியாக தெரியல. அப்படியே எல்லாமே ஹியூமர், ரொமான்ஸ், மியூசிக் எதுவுமே வந்து தனித்தனியாக தெரியல. எல்லாமே ஒரு ஸ்டோரியாக அழகாக வந்து எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ சச் அ க்யூட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம். யார் வேணாலும் பார்க்கலாங்க. குழந்தைங்க பார்க்கலாம். எல்லோரும் ரொமான்ஸ் வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஸோ யார் வேணாலும் எல்லா ஆடியன்ஸ் இருக்காங்க படத்தில். லைக் ஒரு லவ் லைஃப் போயிடுச்சுன்னா இன்னொன்று இல்லை, ஒன்லேயே வந்து உட்காந்துருக்காம மூவ் ஆன் ஆகி இன்னும் லைஃப் இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினான பிளாட்டு. அதெல்லாம் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. சின்ன கதை தான், சூப்பராக எடுத்துருக்கோம். ஆஹா, அது வந்து நீங்கள் ட்ரெய்லரை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. அது லவ் டுடே மாதிரி இருக்குது அப்படின்னு. ட்ரெய்லர் மட்டும் பார்க்காம ஃபுல் மூவி பார்த்தா தெரியும். கம்ப்ளீட்டாக வேறு ஸ்டோரி. ஃபீல் குட் மூவி. உங்களுக்கு வந்து ஸ்கூல் டேஸில் லவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்க்கான ஒரு மூவி. பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு கரெக்டாக வந்திருக்காங்க. வேலன்ஸ் டே வந்து நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ரொம்ப சூப்பராக இது பொங்கலுக்கு விட்டுருவோம் அந்த படம். ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை என்ஜாய் பண்ண அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த மூவ்மெண்ட், அந்த அவள் ஒரு சாங்கெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடத்துல நம்மளே ஃபீல் ஆகிட்டோம். ஏன்னா நம்மளே நம்ம படித்த ஸ்கூல் படித்த லைஃபுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆக்டிங் எப்படி ரொம்ப ரியலாக இருந்தது தலைவர். ரொம்ப லைவாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாரு. லவ் டுடே மாதிரி இருக்குன்றாங்க. எப்படி இருக்கு? இல்லை, அது ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது அந்த சாயல் தான் இருந்தது. இருந்தாலும் அது அந்த மாதிரி அது ஒரு வேறு பேட்டர்ன், இது ஒரு வேறு பேட்டர்ன். பிரதீப் அளவுக்கு நடிச்சிருக்காரா? பிரதீப்லாம் அது வேறு தலைவர். அவர் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஓகே.
ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்ல எப்படி இருக்கு படத்துல? எல்லாமே நல்லா இருக்கு. ரசிக்கிற மாதிரி ரொம்ப ஃபீலாக இருக்கு. எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லேக் ஏதாவது இருக்கா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் சின்ன லேக் இருந்தது. அது என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? ஃபேமிலிலாம் பார்க்க முடியாது. ஒன்லி இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷன் கள்ளக்காதல்னு சொல்லுவோம். நல்ல காதல் இந்த மாதிரி லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு ஒரு வெற்றிகரமான படமா இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு இதாக இருக்கும். கம்பேக்காக இருக்கும். நல்லா இருக்கு படம் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ.